ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புணர்ச்சியில் பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 விதிகள் வந்து இருக்குது. சரிங்களா? பண்பு பெயர் புணர்ச்சிக்கு மட்டும். சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு இதில் வந்து கஷ்டப்படுறதுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 8 புணர்ச்சி விதிகள் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு நகர ஈறு அந்த புணர்ச்சி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதோட வந்து நம்ம வந்து புணர்ச்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பண்பு பெயர் புணர்ச்சிக்கு வந்து போகலாம். உங்களோட டைமை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. சரிங்களா? ஸோ பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன? பண்பு பெயர்னா என்ன? ஒரு பண்பை காட்டுறது, அதோட குணம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு நிறத்தையோ ஒரு வடிவத்தையோ அதோட பண்பையோ, சரிங்களா, அந்த மாதிரி காட்டுறது. அந்த என்னது எடுத்துக்காட்டு வந்து செம்மை, கருமை, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறது தான். சரிங்களா? அப்படி பண்பு பெயர் சொல் வந்துட்டு நிலைமொழி சொல்லாக நின்று, சரிங்களா, பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும்போது பின்வரும் வகையான மாற்றங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நிலைமொழியில் வந்து என்ன வரும்? பண்பு பெயர் வந்து வரும். சரிங்களா? வருமொழியில் வந்துட்டு வர்ற அந்த சொல்லோட சேர்ந்து புணர்கையில் இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி. சரிங்களா? சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விதி வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் படித்தது தான், ரொம்ப வந்து கஷ்டப்படுறதும் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈறு போதல். சரிங்களா? ஈறு போதல். சரிங்களா? ஈறு போதல் என்னது? ஈறுனா என்னது? இறுதி எழுத்து. சரிங்களா? எதில் இறுதி எழுத்து? நிலைமொழியுடைய இறுதி எழுத்து. போதல்னால் போயிடும், கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள். பெருவழி இதை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருமை கூட்டல் வழி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா? இப்படி பிரிக்கிறப்ப ஈறுபோதெல்லாம் என்ன சொன்னேன்? நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து போயிடும் அப்படின்னு சொன்னோமா? அப்போ நல்லா பாருங்கள், இறுதி எழுத்து வந்து போயிடும். இந்த மையின்ற எழுத்து வந்து கெட்டுட்டு பெரு கூட்டல் வழி பெருவழி அப்படின்னு சொல்லி இயல்பாக வந்து புணரும். சரிங்களா? இது வந்துட்டு ஈறுபோதல் அப்படின்ற விதி. சரிங்களா? இந்த ஈறுபோதல் விதி புணர்ந்த பின்னாடி எப்படியெல்லாம் புணரும் அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் மிச்சம் இருக்கிற அந்த 7 விதிகள் தான். சரிங்களா? அதனால் வந்து குழப்பம் வேணாம். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த விதி வந்து இடையுகரம் ஈயாதல். சரிங்களா? இடையுகரம் ஈயாதல் என்ன குழப்புற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பண்பு பெயரில் மை விகுதி கெட்ட பிறகு அதில் உகரத்தை சேர்ந்த எழுத்து ஏதாவது நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது இகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இடை உகரம் இகரமாகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? உகரம் இகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், மைவிகுதி கெட்டு நிலைமொழி சொல்லினுடைய இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரியும். அது வந்து தெரியும்னு போட்டிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா? அது வந்து திரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் பெரியன் அப்படின்ற எழுத்து வந்து ஒரு வேர்டு வந்து எடுத்துருக்கேன். சரிங்களா? பெரியன் அதை வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை கூட்டல் அன். சரிங்களா? பெருமை கூட்டல் அன் பெரியன். சரிங்களா? இப்போ வந்துட்டு மை விகுதி வந்து கெட்டுரும். சரிங்களா? ஈறுபோதல் நிமிதிப்படி மை விகுதி கெட்டுரும். சரிங்களா? ஈறுபோதல் நிமிதி மை விகுதி கெட்டுரும். அப்போ என்ன இருக்கும்? பெரு கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி இருக்குமா? பெரு கூட்டல் அன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? இடை உகரம் ஈயாதல். அந்த மை விகுதி கெட்ட பிறகு நிலைமொழி இறுதி இடத்துல உகரம் வந்து ஒன்று இருக்குது. சரிங்களா? ரூ. சரிங்களா? ரூன்றது ஒரு உகர எழுத்து இருக்குது. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம்? இகரமாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? உகரம் இகரமாக வந்து மாறுது. சரிங்களா? அப்போ என்னாகும்? பெரி கூட்டல் அன். சரிங்களா? பெரி கூட்டல் அன். இங்கே வந்து எப்படி சார் வந்துட்டு பெரியன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். அது நம்ம முன்னாடியே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருக்கேன், உடம்புடைமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நிலைமொழி இடத்துல ஈ வந்திருக்கும், வருமொழியில் வந்துட்டு ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்திருக்கும். அப்படி வர்றப்போ என்னாகும்? யா, இந்த ஈன்ற உடம்புடைமை வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ ஈன்ற உடம்புடைமை வந்து இங்கே வந்துச்சுன்னா ஈ கூட்டல் ஆ என்ன வரும்? யா அப்படின்னு சொல்லி வந்துருமா? சரிங்களா? அப்போது பெரி கூட்டல் யா கூட்டல் இன் பெரியன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து குழப்பம் வேண்டாம். சரிங்களா? இடை உகரம் ஈயாதல். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? ஈறுபோதல். அடுத்து இடை உகரம் ஈயாதல். அடுத்து வந்து என்னென்னு பாருங்கள், ஆதி நீடல். இதுவும் வார்த்தையிலே இருக்குது, ஒன்றும் குழப்பம் வேணாம். சரிங்களா? ஆதி நீடல்னால் என்னது? ஏதோ ஒன்று நீண்டு ஒழிக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஏதோ ஒன்று நீண்டு ஒழிக்க போகுது, ஆதி நீடல். அப்படின்னா நீண்டு ஒன்று ஒழிக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? குறுகி இருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து குறுகி இருக்கணும். அப்போனா தான் அது வந்து நீண்டு ஒழிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா மை விகுதி கெட்ட பிறகு, சரிங்களா, மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லினுடைய முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாக வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மை விகுதி கெட்டுட்டு அந்த நிலைமொழியினுடைய முதல் எழுத்தை பாருங்கள், அது குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நெடில் எழுத்தாக வந்து ஒழிக்கும். அதுதான் ஆதி நீடல். சரிங்களா? ஆதி நீடல். சரிங்களா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ வந்து புரியும். சரிங்களா? நல்லா பாருங்கள், நான் இப்போ வந்து மூதூர் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு வந்து எடுத்துருக்கேன். அதை எப்படி நம்ம பிரிப்போம்னா முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிப்போம். சரிங்களா? முதுமை கூட்டல் ஊர். நம்மளோட முதல் விதி என்னது?
மை விகுதி வந்து கெட்டுரும். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுரும். இப்போ நல்லா முதல் லெட்டரை பாருங்கள் சரிங்களா, இருங்க வரேன் சரிங்களா. முதல் லெட்டரை பாருங்கள் மூ சரிங்களா. மூன்றது என்ன ஒரு குறில் எழுத்து. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ அப்படின்னு சொல்லி நீண்டு வந்து ஒலிக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஈறுபோதல், அப்புறம் வந்து ஆதி நீடல் என்னும் விதிப்படி மூன்றது வந்து மூ அப்படின்றது வந்து நீண்டு ஒலிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூது அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, மூது இது வந்து என்னது ஒரு நெடில் தொடர் குற்றியல் லுகரம் சரிங்களா. இதற்கான விதியும் வந்து நம்ம வந்து முதல் இருக்கிற வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்னாகும், நெடில் தொடர் குற்றியல் லுகரம். குற்றியல் லுகரத்தில் என்னாகும், அந்த உகரம் வந்து கெட்டு தான் ஏறிய மெய்யை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ என்னாகும், உகரம் கெட்டுருச்சுன்னா மூத்து கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும் சரிங்களா. மூத்து கூட்டல் ஊர் சரிங்களா. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்னா மூத்து கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். அது வந்த பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இத்தும் ஊவும் சேர்ந்து தூ அப்படின்னு சொல்லி மாறி மூதூர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புணரும் சரிங்களா. இவ்வளோதாங்க சரிங்களா. இப்போ ஈறுபோதல் பார்த்தாச்சு, ஆதி நீடல் பார்த்தாச்சு, இடை உகரம் ஈயாதல் வந்து பார்த்தாச்சு சரிங்களா. அடுத்து அடி அகரம் ஐயாதல் சரிங்களா. இதுவும் அவ்வளோதான், வார்த்தையிலே முடிஞ்சு சரிங்களா. அகரம் ஐயாகுது, வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. அகரம் ஐயாகுது சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நல்லா பாருங்கள், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும். அவ்வளோதான் சரிங்களா. அகரம் வந்துச்சுன்னா மை விகுதி கெட்ட பிறகு சொல்லினுடைய முதல்ல அகர எழுத்து இருந்துச்சுன்னா அது வந்து ஐயா வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும் சரிங்களா. பைந்தமிழ் சரிங்களா. இதை வந்து நான் எப்படி பிரிக்கிறேன், பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோமா. முதல் வந்துட்டு என்ன விதி, ஈறுபோதல் விதிப்படி வந்து பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும். மை விகுதி கெட்டு பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. நல்லா பாருங்கள், ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் தமிழ்னு சொல்லி வரும். அடுத்து அகரம் பா, இதை வந்து பிரிச்சோன்னா நம்மளுக்கு எப்படி வரும், இப்பு கூட்டல் ஆ. அப்போ வந்துட்டு என்ன இருக்குது, அகரம் தான் இருக்குது சரிங்களா. அகரம் இருக்குது, அது வந்து என்ன ஆகும்னா ஐகாரமாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பான்றது பை அப்படின்னு சொல்லி மாறும். அடியகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மாறும் சரிங்களா. பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சூ வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையவும் அப்படின்ற ஒரு விதிப்படி வந்து போகும் சரிங்களா, கெட்டு போயிடும் சரிங்களா. சூன்றது வந்து இணையவும், அது வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து அந்த விதி பார்ப்போம் சரிங்களா. ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, சும்மா வந்து ஒரு இது ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் நான் கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா. சூன்றது வந்து இணையவும் மனு விதிப்படி வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வறுமொழியில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், தான்றது இருக்கா, தான்றது இருக்கும். இந்த இனம் மிகல் அப்படின்னா, இனம் மிகல்னால் ஒரு எழுத்துக்கும் நமக்கு இன எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு அப்படின்னு சொல்லி நமக்கான இன எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இனம் மிகல் அப்படின்ற விதிப்படி வறுமொழியில் வந்துட்டு தா வந்திருக்கு, அதனால் அதுக்கு இனமான எழுத்து என்னது, இந்து தான் வந்துட்டு இன எழுத்து. அதனால் இந்து வந்து இங்கே இனமிகளாக வந்து வந்திருக்கும் சரிங்களா. அப்போது பை ப்ளஸ் இந்து ப்ளஸ் தமிழ் பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும் சரிங்களா. அடுத்த விதிக்கு போயிடலாமா. அடுத்த விதி என்ன பார்த்தீங்கன்னா தன் ஒற்று இரட்டல் சரிங்களா. தன் ஒற்று இரட்டல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மை விகுதி கெட்ட பிறகு சரிங்களா, மை விகுதி கெட்ட பிறகு நிலைமொழி சொல்ல எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கான ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. இது வந்து எடுத்துக்காட்டு பார்த்தா ஈஸியாக வந்து புரியும். நல்லா பாருங்கள், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லினுடைய ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லினுடைய ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. ஓகேவா. இப்போ வந்து நல்லா பாருங்கள், நெட்டிலை சரிங்களா. நெட்டிலைன்றது ஒரு எடுத்துக்காட்டு. இதை வந்து எப்படி பிரிக்கிறோம், நெடுமை கூட்டல் இலை சரிங்களா. நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். என்னது, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டுரும் சரிங்களா. மை விகுதி வந்து கெட்டு நெடு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி வரும். இங்கே டூ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஒற்று வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இரட்டிக்கும் சரிங்களா. ஒற்று வந்து இரட்டித்து எப்படி ஆகும் அப்படின்னா தன்னொற்று இரட்டல். இது நெட்டு, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இட்டு வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா, நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து வர ரூல் வந்துட்டு நமக்கு குற்றியல் உகர எழுத்து சரிங்களா. குற்றியல் உகர எழுத்து தானே இந்த டூன்றது வந்து குற்றியல் உகர எழுத்து. அதனால் என்னாகும், உகரம் வந்து கெட்டு அந்த மெய்யெழுத்து மட்டும் இருக்கும். அப்போ நெட் கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் மதிப்படி இது இரண்டும் புணர்ந்து நெட்டு கூட்டல் இலை, நெட்டி கூட்டல் இலை, நெட்டிலை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும் சரிங்களா. இது கிளியர் தானே சரிங்களா. அடுத்த ரூல் போயிடலாமா. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னின்ற மெய் திரிதல் சரிங்களா. முன்னின்ற மெய் திரிதல் நல்லா பாருங்கள், இதில் வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது. மை விகுதி கெட்ட பிறகு நிலைமொழியினுடைய இறுதியில் வந்து ஏதாவது ஒரு மெய்யெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா. மெய்யெழுத்து சரிங்களா, அதாவது மகரமெய் சரிங்களா. மகரமெய் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த மெய் வந்துட்டு வேற ஒரு எழுத்து திரிஞ்சு போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா.
ஈறுபோதல் என்னும் விதியின்படி மைவிகுதி கெட்டு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்த்தெரிதல் விதியின்படி புணரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம மகர ஈற்று புணர்ச்சியுமே வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஒரு 3 நிலைகளில் வந்து புணரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது ஈறுபோதலுக்கான, அதாவது பண்பு பெயர் புணர்ச்சிக்கான ஒரு விதி. சரிங்களா? இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோன்னா செந்தமிழ். சரிங்களா? செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போமா? செம்மை கூட்டல் தமிழ். சரிங்களா? அப்போது மை விகுதி ஈறுபோதல் இப்படி மை விகுதி கெட்டு செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து இந்த மகர மெய் வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திரிஞ்சு இந்தா வந்து மாறி இருக்கும். சரிங்களா? செந்தமிழ் செந்தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து முன்னின்ற மெய் தெரிதலின்படி வந்து மாறி இருக்கும். சரிங்களா? கிளியர் தானே? இதில் எதுவும் குழப்ப வேண்டியது எதுவும் இல்லைல்ல? சரிங்களா? அடுத்த விதிக்கு போகலாமா? அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா இனமிகள். நம்ம அந்த பைந்தமிழில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இனமிகள். இனமிகள்னால் என்னது? இனமான எழுத்து வந்து மிகுந்து வரும். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நல்லா பாருங்கள், ஈறுபோதல் விதியின்படி மைவிகுதி கெட்டு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து, சரிங்களா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியில் வந்துட்டு வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும். மைவிகுதி கெட்ட பிறகு வருமொழியில் ஏதாவது வல்லினமை இருந்துச்சுன்னா அதற்கு இனமான இன எழுத்து வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள், எல்லாமே ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்பயுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவே புரியும். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், கருங்கடல் இதை வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கருங்கடல், கருமை கூட்டல் கடல். சரிங்களா? கருமை கூட்டல் கடல். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன விதி? ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுரும். சரிங்களா? இங்கே நல்லா பாருங்கள், நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்ன இருக்குது? ரூவா ரூ. அப்போ ரூவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஊ. சரிங்களா? இரு கூட்டல் ஊ. சரிங்களா? இங்கே வந்து என்ன இருக்குது? ஒரு உயிரெழுத்து இருக்குது. வறுமொழியில் வந்து ஒரு வல்லின எழுத்து இருக்குது. சரிங்களா? வறுமொழியில் வந்து ஒரு வல்லின எழுத்து இருக்குது. அப்போது என்ன ஆகுனா, அந்த வல்லின எழுத்துக்கு இனமான ஒரு இது இன எழுத்து வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ கரு கூட்டல் இக்குக்கு இனமான இன எழுத்து என்னது? இங்கு தானே. இக்குக்கு வந்து இனமான எழுத்து இங்கு தான். அப்போ கருங்கடல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். சரிங்களா? புரியுதா? ஈஸியாக புரியுதா? சரிங்களா? அடுத்து வந்துட்டு விதி போகலாமா? சரிங்களா? இதுதான் வந்து கடைசி விதி. சரிங்களா? புணர்ச்சியில், பண்பு பெயர் புணர்ச்சியில் கடைசி விதி. சரிங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்கள், இணையவும்ன்ற விதி. சரிங்களா? இணையவும் விதி வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மேலே ஒரு 7 விதி சொன்னோம் பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியான விதிகள் தான். 7 விதிகள் சொன்னோம். அந்த அந்த 7 விதிலையுமே வந்து அந்த பண்பு பெயர் புணர்ச்சி அப்ளை ஆகலைன்னா அது இந்த விதியில் தான் வரும். சரிங்களா? குழப்பிக்க வேணாம். சரிங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்கள், மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மேற்சொன்ன எந்த விதியிலும் பொருந்தாது இருப்பின் இணையவும் என்னும் விதியை வந்து பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? மேலே சொன்ன எந்த விதியிலையுமே பொருந்தலைன்னா இந்த விதியில் தான் வந்துட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்கள், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், பசுந்தமிழ் பைந்தமிழ் நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, பைந்தமிழ் மை விகுதி வந்து ஈறுபோதல் மதிப்பீடு வந்து கெட்டுரும். சரிங்களா? இப்போ இங்கே பசு அப்படின்னு சொல்லி இருக்குது. பசுந்தமிழ்னு போட்டிங்கன்னா என்னாகும்? தப்பாயிரும். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிலைமொழி இறுதி எழுத்து வந்து இங்கே ஒரு உயிரெழுத்து இருக்குது, இங்கே வந்துட்டு வல்லின மெய் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து இது இனமிகள் விதிப்படி வந்து பசுந்தமிழ் போட போகிறேன்னு சொன்னால் நீங்கள் பிரித்ததே வந்து தப்பாக போயிடும். சரிங்களா? மார்க் நமக்கு வந்து போயிடும். சரிங்களா? அதனால் இந்த விதியில் வந்துட்டு இந்த சூ அப்படின்ற எழுத்தை வந்து நம்ம வந்து நீக்கி ஆகணும். சரிங்களா? சூன்ற எழுத்து வந்து நீக்கி ஆகணும். எப்படி நீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த இணையவும் அப்படின்ற விதிப்படி வந்து நம்ம வந்து கொண்டு வந்து அதை வந்து நீக்குவோம். சரிங்களா? பைந்தமிழ். சரிங்களா? பைந்தமிழ்ன்றத வந்துட்டு மை விகுதி கெற்றும், அதுக்கப்புறம் அடியகரம் ஐயாதலின் பிடிப்படி பசு அப்படின்றது வந்து பைசு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து மாறும். சரிங்களா? பைசுன்றது வந்து மாறும். அப்புறம் இணையவும் என்னும் விதிப்படி வந்துட்டு சூ வந்து கெட்டுரும். அப்புறம் பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது? இங்கே வந்து பை, இங்கே வந்து ஐ இருக்குது, வறுமொழியில் வந்துட்டு ஒரு வல்லின எழுத்து இருக்குது. இந்த இடத்துல வந்து இனமிகள் போடுங்க. இனமிகள் போட்டால் என்ன வரும்? இந்து அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து வருமா? அப்போது பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புணரும். சரிங்களா? ஸோ புணர்ச்சி விதின்றது வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது எழுதுறதுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் வந்து போட்டு அதை வந்து கிளியர் பண்ணுறது கூட நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து புக்கில் இருக்கிற அந்த புணர்ச்சி விதிகளை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கிறது தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து போங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.